ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல உங்களுக்கு சிபிடி 1ஓட எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த வாரம் சனிக்கிழமை ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். மேக்ஸ்ல 30 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்ல 30 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 40 கொஸ்டின் வந்து கேட்போம். ஸோ டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். மண்டே நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். 3 நாள் வந்து டெஸ்ட் லைவ்ல இருக்கும். இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க லேப்டாப்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம், மொபைல் போன்லயும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் சரி, இல்ல iOS யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுலயுமே நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மொபைல் போன்ல எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்புக்குள்ள போனதும் உங்களோட நேம் இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்ன்னு இருக்கும். நீங்க லைவ் டெஸ்ட் போடுறதுக்காக தான் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டேபை கிளிக் பண்ணுங்க. டெஸ்ட் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா. ஸோ நிறைய ஃபோல்டர் வந்து ஓபன் ஆகும். அதுல லைவ் டெஸ்ட் ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் இங்கிலீஷ்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் தமிழ் லைவ்னு இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்றீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். தமிழ்ல அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்க இப்போ லேப்டாப்ல அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க லேப்டாப்ல வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள போகும். ஸோ அதுல போயிட்டு நம்மளோட ஆர்கனைசேஷன் கோடு வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE. இதை என்டர் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி மேக்ஸோட வெப்சைட்ல போயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெஸ்டோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே நாம கொடுக்கக்கூடிய டெஸ்டோட லிங்கை நீங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்புக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நாம வந்து லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது டோட்டலா 800 ஸ்டூடெண்ட் வந்து லைவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா. சோ நீங்க நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா. சோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ஒரு 60 வாங்கினவங்க, 70 வாங்கினவங்க இந்த டைம் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க், 10 மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகுற அளவுக்கு வாங்குங்க. ஓகேவா. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் 40 தான் வாங்கியிருந்தேன், 35 தான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சோ இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை வந்து ஒரு 70 கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஈஸியா கட் ஆஃப் தாண்டி போயிடலாம். கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 70க்கு கொஞ்சம் அபோவா தான் இருக்கும். ஓகேவா. ஒரு 70க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கன்ஃபார்மா உங்களுக்கு போஸ்டிங் உறுதி. ஓகேவா. சோ இப்பவே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 70க்கு மேல வந்து எடுக்கிற மாதிரி. அதுக்காக பாத்தீங்கன்னா என்ன சொல்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி வச்சிடக்கூடாது. சும்மா ஒரு ஃப்ளூக்ல அடிச்சு விட்டுறக்கூடாது. 100% அக்யூரசியோட நீங்க அட்டன் பண்ணும்போது தான் 70 கொஸ்டின் போட்டாலும் 70 மார்க் வரும். ஓகேவா. அதனால அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே. சோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அடுத்து செகண்ட் தான் அட்டென்ட் பண்ணணும் இல்ல. சோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். சைட்ல வந்து உங்களுக்கு டைமர் ஓடிட்டு இருக்கும். சோ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிட்டு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுலயே லிஸ்ட் அவுட் ஆகிரும். இவ்ளோ ஸ்கோர் அட்டென்ட் பண்ணி இவ்ளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க. இந்த கொஸ்டின்ல இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே அதுலயே உங்களுக்கு வந்துரும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் நீங்க பாத்துக்கலாம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்துக்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். சப்போஸ் தமிழ்ல அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து தமிழ்லயும் பாத்துக்கலாம்.
சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? சோ தமிழ்ல ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. சொல்யூஷன் பார்க்கறதுக்கு வியூ சொல்யூஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த வாரம் சாட்டர்டே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் இருக்கு. சோ மறக்காம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஒன் டே மட்டும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சோ சப்போஸ் இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ எனக்கு இந்த லைவ் டெஸ்ட் போக நான் இன்னும் நெறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் மேம். அதுக்கு எனக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாட்கள்ல டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599 இருக்கும். ஓகேவா? சோ சோ இந்த ஆஃபர் வந்து டோட்டலா 5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால, சோ ஆஃபர்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் இந்த நம்பர உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. சோ நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு நீங்க 399 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட அக்சஸ் வந்து குடுத்துருவாங்க. ஸோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். நீங்க எக்ஸாம் போற வரைக்கும் இதுல வந்து டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 1 டெஸ்டும் கவர் ஆகும். சிபிடி 2 டெஸ்டும் கவர் ஆகும். எந்த டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எத்தன டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டோட்டலா 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த பிரைஸ்ல வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ சாட்டர்டே ஈவினிங் 6:00 மறந்துடாதீங்க. எல்லாருமே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.